Hello friends, welcome to impactias academy. And நம்ம இன்னைக்கு impact probablesல we are going to look into the major areas with respect to modern India. மாடர்ன் இந்தியாவில் எந்தெந்த ஏரியாலேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் கெட் இன் டு தி டாபிக். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 30.6% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் சிங்கிள் ஏரியா பிரிட்டிஷ் பாலிசிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண வேரியஸ் ஆக்ட்ஸ், அவங்க கொடுத்த வேரியஸ் ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட 30%க்கும் மேலே கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், இட் இஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். எனிதிங்காக இருக்கலாம். இட் கேன் பி ஸ்வதேசி மூவ்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட், நான் கோஆப்ரேஷன் ஆர் சிவில் டிசோபியன்ஸ் மூவ்மெண்ட். ஸோ எனி நேஷனல் மூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி அரௌண்ட் சம் 25% ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இந்த ஏரியாலேருந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. Third thing, socio and religious reforms. ராஜா ராம் மோகன் ராய், பிரம்மோ சமாஜ், ஆரிய சமாஜ், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், இவங்களை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 20%, 19.4% ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த ஏரியால இருந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் எக்கனாமிக்கல் இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், ஸ்டார்டிங் ஃப்ரம் தாதா பாய் நவ்ரோஜிஸ் லைக் எக்கனாமிக்கல் ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி. ஸோ இதை பேஸ் பண்ணி அண்ட் இது சம்மந்தமான விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி மட்டும் கிட்டத்தட்ட 13.9% ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாலேருந்து வந்திருக்கு. அண்ட் அதர் சம் ஸ்மால் டாபிக்ஸ் இதுலேருந்து சம் 11.1% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒன்று நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங், பிரிட்டிஷ் பாலிசிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். முன்னாடி சொன்ன மாதிரி 30% இந்த ஏரியாலேருந்து வந்திருக்கு. மேஜர் ஆக்ட்ஸ் எந்தெந்த ஆக்ட்லேருந்து வந்திருக்குன்னா, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813, 1833, 1853, and then Government of India Acts of 1858, 1919, 1935, and Pitt's India Act of 1784 and 1773. And one of the shortest act 1909 ஆக்ட் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி இந்த ஏரியாஸ்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. தென் நெக்ஸ்ட், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 to 25% ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் பேசிக்கலி ரிவால்ட் ஆஃப் 1857, and then INC, and then non-cooperation movement, civil disobedience, quit India movement, revolutionary movements எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். and then Simon Commission and Cripps Mission, Cabinet Mission, இதை பேஸ் பண்ணி எக்ஸாக்டா கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. எஸ்பெஷலி ஒரு ஸ்மால் ஈவெண்ட் தான் சைமன் கமிஷன், பட் இதை பேஸ் பண்ணி சம் 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு யூபிஎஸ்சி பிலிம்ஸ்ல வந்திருக்கு. தென் சோஷியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் அரௌண்ட் சம் 20%. பிரம்மோ சமாஜ், ஆரிய சமாஜ், பிரார்த்தன சமாஜ், ரிஃபார்மர்ஸ் சச் as ராஜா ராம் மோகன் ராய், and then ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஜோதிபா ஃபுலே, பெரியார், and then women reformers and women related reforms. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்திருக்கு. எக்கனாமிக்கல் இம்பாக்ட் ஆஃப் இந்தியா, some 15% of the questions. Drain of wealth theory by Dadabhai Noroji, and then R.C. Dutt, deindustrialization, Indigo revolt, permanent revenue system, and then Rayatwari Mahalwari, Zamindari Rayatwari Mahalwari. இதை பேஸ் பண்ணி தென் ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி இதை பேஸ் பண்ணி சம் 20% ஆஃப் தி கொஸ்டின். ஓவராலாக எக்கனாமிக்கல் இம்பாக்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மிஷலனஸ் டாபிக் என்னென்ன ஏரியாஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இயர்லியர் பிரிட்டிஷ் கான்க்வெஸ்ட் சச் as பேட்டில் ஆஃப் பிளாசியா இருக்கட்டும், பக்சர், ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ சீக் வார்ஸ், யூரோப்பியன் பவர்ஸ், போர்ச்சுகீஸ், டச், பிரெஞ்ச், பிரிட்டிஷ், இவங்கள பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். தென் எஜுகேஷனல் பாலிசிஸ், வுட்ஸ் டிஸ்பேட்ச், மெக்காலே மினிட்ஸ், ஹண்டர் கமிஷன், இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இன்னும் ஃபர்தரா மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டா எந்தெந்த ஆக்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எந்தெந்த ஏரியாஸ்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதிகமான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கிறது சார்ட்டர் அண்ட் கவர்மெண்ட் ஆக்ட்ஸ், கிட்டத்தட்ட 16 கொஸ்டின்ஸ் இந்த ஏரியால இருந்து வந்திருக்கு. அண்ட் அதர் ஏரியாஸை நம்மளால பார்க்க முடியும். பிரம்மோ சமாஜ் அண்ட் ஆரிய சமாஜை பேஸ் பண்ணி மட்டும் 2 ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி மட்டும் கிட்டத்தட்ட 12 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஆர்கனைசேஷனை மட்டும் படிச்சிருந்தாலே நம்மளால மெஜாரிட்டி ஆஃப் தி சோஷியோ எக்கனாமிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை அட்ரஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ எப்பயுமே இந்த பர்டிகுலர் சாப்டர்ல கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். ரெகுலேட்டிங் ஆக்ட்ஸ் அண்ட் Pitt's India Act, and then revolt of 1857, இதுல இருந்தும் கிட்டத்தட்ட some 20 odd questions இந்த ஏரியாஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. Then deindustrialization of drain of wealth ஆல்ரெடி பார்த்துட்டோம். And then doctrine of lapse and subsidiary alliance பேஸ் பண்ணி மட்டும் 10 questions வந்திருக்கு. Then judicial and civil service reforms, so who is the father of judicial and civil service, இதை பேஸ் பண்ணி கூட ஒரு கொஸ்டின் வந்துச்சு. Then moderates and extremists, ஸ்வதேசி மூவ்மெண்ட் அண்ட் அதோடைய பேக்ட்ராப்ல நடந்த ஈவெண்ட்ஸ், இதை பேஸ் பண்ணி some 10 questions நம்மளுக்கு வந்திருக்கு. Then மறுபடியும் எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் ட்ரெயின் ஆஃப் வெல்த், அண்ட் தென் ஆங்கிலோ இந்தியன் வார்ஸ் அண்ட் யூரோப்பியன் பவர்ஸை பற்றி 8 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் தென் சில ஏரியாஸில் நம்ம
அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் தென் இண்டிகோ ரிவோல்ட்டை பேஸ் பண்ணி அண்ட் தென் பெசன்ட் மூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தெர் வாஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஏரியாஸ் நம்ம பார்க்கணும். அண்ட் தென் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இன் கொலோனியல் இந்தியா இதை பேஸ் பண்ணியும் தெர் வாஸ் சம் handful of 6 questions நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ மைக்ரோ லெவலில் திஸ் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபர்தராக பார்த்தோம் அப்படின்னா ஆக்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 12 கொஸ்டின்ஸ் 16 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஆக்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எந்தெந்த ஆக்ட்ல இருந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மேஜர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் வாஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. ஓகே, ஸோ அது என்ன ப்ரொவைட் பண்ணிச்சு? ப்ரொவைடட் autonomy and then federal structures and then charter act of 1853. இதுக்கு அடுத்து 35 ஆக்டுக்கு அப்புறம் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கமர்ஷியலைசேஷனை இந்தியாவில் என் பண்ணிச்சு. ஸோ அதனால இந்த ஆக்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் which introduced a diarchy in provinces and bicameral legislations, and then Pitt's India Act, Regulating Act, Charter Act of 1813. Okay. Indian Council of Act of 1861, Indian Council Act of 1892, and then Ilbert Bill controversy. Okay. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டான திங். இதுலேருந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு ஈவெண்ட்லேருந்து மட்டும் 4 கொஸ்டின் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் தென் ரவுலட் ஆக்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தென் வெர்னாகுலர் ப்ளஸ் ஆக்ட் ஆஃப் 1878. ஓகே, ஸோ லேட்டர் ஆன் இதை ரிப்பீட் பண்ணிட்டாங்க. இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ தென் மோஸ்ட் ரிப்பீட்டட் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் யார் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் முன்னாடி பார்த்தது இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இங்கே இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ்மென். ஃபர்ஸ்ட் பர்சன் இட் வாஸ் லார்ட் டல்ஹௌசி who introduced railways, telegraph, goods dispatch, and second Anglo-Sikh war happened during his time period. Then Lord Curzon, he is the instrument of partition of Bengal, Ancient Monuments Act, Indian Universities Act. Then Lord Ripon, who introduced local self-government, the father of local self-government. Then he repealed the Vernacular Press Act. Gilbert Bill controversy la irukka another important person. Okay, Lord Ripon pathina questions adhikama vandirukku. Then another important person, Lord Cornwallis, father of Indian civil service, and also he is the father of Indian judiciary. Ivar da father. Okay, then Cornwallis Court, he is the person, and then permanent revenue system இவரோட டைம் பீரியட்ல இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு விஷயம் ஆல்ரெடி பார்த்தோம். தென் வாரன் ஹேஸ்டிங்ஸ், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. லார்ட் வெலஸ்லி, சப்சிடரி அலையன்ஸ், டிஃபீட் ஆஃப் திப்பு சுல்தான், அண்ட் தென் ஸ்டார்டிங் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்ஸ் காலேஜ். லார்ட் கேனிங், first viceroy of India, he abolished doctrine of lapse, and then he was the viceroy during the passing of Indian Council Act of 1861. Lord Lytton, Vernacular Press Act, Arms Act, Delhi Darbar. Lord Linlithgow, இவரோட டைம் பீரியட் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 பாஸ் பண்ணது, குவிட் இந்தியா மூவ்மெண்ட், கிரிப்ஸ் மிஷன். வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நடந்தது லின்லித்கோவுடைய டைம் பீரியட்ல தான். தென் மவுண்ட் பேட்டன், லாஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்ட்டிஷன் பிளான் கொடுத்தது இவர் தான். ஜூன் 3 பிளான் இவர் டிவைஸ் பண்ண ஒரு பிளான். தென் ராபர்ட் கிளைவை பற்றின கொஸ்டின்ஸ் நம்மளால பார்க்க முடியும். பேட்டில் ஆஃப் பிளாசி, தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டுவல் கவர்மெண்ட் சிஸ்டம் இன் பெங்கால் விச் ஹேப்பன் டியூரிங் ராபர்ட் கிளைவ். ஹென்ரி ஹார்டிங்கே, ஜான் லாரன்ஸ், அண்ட் தென் ஜேம்ஸ் ஆண்ட்ரூ ராம்சே. ஜேம்ஸ் ஆண்ட்ரூ ராம்சே நம்ம அதிகமாக கேள்விப்படாத ஒரு பேர், அண்ட் ஹி இஸ் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிட்டிஷ் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பிட்வீன் 1848 to 1856. ஸோ இதை பேஸ் பண்ண ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்துருந்துச்சு. சார்லஸ் மெட்கால்ஃபே, he actually removed the restriction on press and he's called as the liberator of Indian press. Another important thing, இந்த மாதிரியான பர்சன்ஸை பார்த்துக்கோங்க, ஏன்னா லெஸ் நோன் பர்சன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம ஈஸியாக இந்த ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தணும். லார்ட் மாயோ, ரீடிங், அண்ட் தென் சர் ஜான் ஷோர். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்சஸ் which happened during Lord Mayo, and he was assassinated. The only British official and British governor who got assassinated was Lord Mayo. Very important thing. Then Lord Reading, trial of Mahatma Gandhi in 1922 after this Chauri Chowra incident. Okay. Then Sir John Shore பொறுத்த வரைக்கும் he actually followed the doctrine of non-intervention, okay, in Anglo-African wars. Okay. Then Lord Chelmsford, Montague Chelmsford reforms, Rowlatt Act of 1919,
and then Lord William Bentinck, who abolished sati because of the impactness created by Raja Ram Mohan Rai, and then English Indian Act of 1935, first Governor General of British India, okay, Lord William Bentinck. So these were some of the important persons. காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் செக்ஷன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் செக்ஷன்ஸ் எங்கெங்க நடந்துச்சு அண்ட் இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட லாகூர் செஷனை பேஸ் பண்ணி மட்டும் தேர் வர் 12 கொஸ்டின்ஸ். ஏதோ கொஸ்டின்ஸ்ல இருந்திருக்கலாம், இல்லை ஆப்ஷன்ஸ்ல இந்த லாகூர் செஷனுடைய பேர் இருந்திருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி 12 நம்பர்ஸ்ல லாகூர் செஷன் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. அனதர் இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ் வாஸ் கல்கத்தா செஷன், லக்னோ செஷன், நாக்பூர், சூரத், பாம்பே, and then Madras, Karachi, and Fatehpur and Haripura and Tripuri sessions, which happened during the later part of freedom struggle in India. So these were some of the important sessions which actually happened, and important sessions நடந்த important thing நம்ம இங்க பார்க்க முடியும். லாகூர் செஷன், கல்கத்தா செஷன், லக்னோ செஷன், நாக்பூர், சூரத், பாம்பே, மெட்ராஸ் செஷன், and then finally ஹரிபுரா செஷன். ஸோ இந்த ஏரியாஸ்ல இருந்து மட்டும்தான் மாடர்ன் இந்தியாவில் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். டிக்ளைனிங் ட்ரெண்ட் இன் மாடர்ன் இந்தியா கொஸ்டின்ஸ் இன் யூபிஎஸ்சி, பட் அஃப்கோர்ஸ் கேட்குற 3 or 4 கொஸ்டின்ஸ் ஆர் 5 or 6 கொஸ்டின்ஸ்ல இருந்து கூட நம்மளுக்கு இந்த ஏரியாஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதிகமாக நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஸோ மாடர்ன் இந்தியா படிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா படித்து முடிச்சுட்டு தென் மற்ற ஏரியாஸ்க்கு போங்க. இது படிக்காமல் மற்ற ஏரியாஸ் படிக்கிறது மூலயமா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு மற்ற ஏரியாஸ்க்கு போங்க. ஓகே, so that we can score more in the modern India. Thank you, students. Let's meet in the next section. Thank you.